سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினியவர்களே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் பற்றி நாம நிறைய செய்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜனாதிபதியாக திகழ்ந்தார்கள் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நகர்வும் அது ஜனநாயகத்தை நோக்கியே நகர்ந்து இருக்கிறது என்பதும் நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்கள், அவர்கள் வழியாக வந்த இரண்டாவது ஹலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆட்சி செஞ்சாங்க, மக்கள் மீது எவ்வளவு கவனத்தோடு இருந்தார்கள், கவலையுற்றிருந்தார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சயீத் இப்னு யர்ஃபூர் ரலியல்லாஹு தஆலா அப்படிங்கிற ஒரு தோழர். அவங்களுக்கு பார்வை சரியா தெரியாது, பார்வை குறைபாடு அவங்களுக்கு இருக்கிறது. அதன் காரணத்தில் என்னன்னு சொன்னா, அவங்க பள்ளிவாசலுக்கு ஜும்ஆவுடைய தொழுகைக்கெல்லாம் வராமல் இருக்கிறார்கள். தொழுகைக்கு வர்றதில்லை, ஜும்ஆவுடைய தொழுகைக்கும் வராமல் இருக்கிறாங்க. அப்போ உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த தோழரை நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா விசாரிக்கிறாங்க. நீங்க ஏன் பள்ளிவாசலுக்கு ஜும்ஆவுடைய தொழுகைக்கு கூட வர்றதில்லை, காரணம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பதான் சொல்றாங்க, ஜனாதிபதி அவர்களே, எனக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது, எனக்கு பார்வை சரியா தெரியாது. அதனால நான் இருக்கிற இடத்திற்கும் பள்ளிக்கும் மஸ்ஜித் அமைந்திருக்கிற இடத்திற்கும் சற்று தூரம் இருக்கிறது, அதை நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நான் பார்வை இல்லாத நிலையிலே பள்ளிவாசலுக்கு வருவது என்று சொன்னால் அது எனக்கு மிகச் சிரமமான ஒன்றாக இருக்கிறது. பார்வை குறைபாடு உள்ள நான் எப்படி பள்ளிவாசல் வந்து நான் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, ஜனாதிபதி இடத்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த சயீத் இப்னு யர்ஃபூர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னு சொன்னா கேட்கிறாங்க, அப்படியா, எனக்கு இதுவரை தெரியாமல் போய்விட்டது, உங்களுக்கு ஒரு பார்வை குறைபாடு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உடனே அரசவைக்கு போனாங்க. அங்க போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பணியாளை, ஒரு உதவியாளரை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நியமிச்சு சயீத் இப்னு யர்ஃபூர் ரலியல்லாஹு தஆலா இல்லத்துக்கு அனுப்பி அவருக்கு வெளியில் செல்வதற்கான எல்லா உதவிகளையும் நீங்கள் உடனிருந்து செய்யுங்கள், உங்களுக்கான ஊதியத்தை அரசு வழங்கும் என்று சொல்லி ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. இதுதான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சியின் அம்சமாக இருக்கிறது. குடிமக்கள் என்ன நிலையிலே இருக்கிறார்கள், குடிமக்களுடைய நிலைப்பாடு என்ன என்று அவர்கள் ஒவ்வொருவராக தேடிச் சென்று அவர்களுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் எல்லா விதமான அவசிய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளரை உருவாக்கியதுதான் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறை என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. பாருங்க, அதே போல ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ஒரு நேரம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல உணவு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு. ஜனாதிபதி அப்படிங்கிற மாதிரி அந்த கெத்து இல்லாம, இன்னைக்கு கேமராக்கு முன்னாடி அப்படியே நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர் கேமரா சார போஸ் கொடுத்துக்கிட்டே அப்படியே வருவார். நாட்டு மக்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை இன்றைய நமது தேசத்தினுடைய பிரதமர். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பாருங்க, மக்களிடத்துல நேரடியாக சென்று உணவு பரிமாறுகிறார்கள். எந்த கேமராவும் இல்லை, எந்த படப்பிடிப்பும் இல்லை, எந்த சீனும் அங்கே போடப்படவில்லை, அங்க எந்த எடிட்டரும் இல்லை, எந்த விதமான இயக்குனரும் இல்லை. அங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா நேரடியாக களத்திலே இறங்குகிறார்கள். என்ன செய்றாங்கன்னு சொன்னா உணவு பரிமாறுகிறார்கள். அப்படி பரிமாறிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒருவர் என்ன செய்றாருன்னு சொன்னா, தனது இடது கரத்தால் உணவுகளை எடுத்து சாப்பிடுகிறார். தன்னுடைய இடது கரத்தால் உணவை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். வலதுகையை அவர் மறைத்து வைத்திருப்பதை போன்று தெரிகிறது.
உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகாமையிலே நெருங்கி வந்து அந்த நபரிடத்தில் கேட்கிறார்கள், என்ன நீங்க இடது கரத்தில் சாப்பிடுறீங்க, ஏன் உங்களுக்கு வலது கரம் என்ன ஆச்சு? வலது கரத்தால் நீங்க சாப்பிடுங்க, ரசூலுல்லாஹ் வலது கரத்தால் சாப்பிட சொல்லி இருக்கிறாங்க, வலது கரத்தில் சாப்பிடுறது தானே நபி வழியாக இருக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த தோழர் சொல்லுகிறார், இடது கரத்தால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் சொல்லுகிறார், ஜனாதிபதி அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு வலது கரம் இல்லை, எனக்கு வலது கரம் இல்லை, எனக்கு இருந்த வலது கரம் இருக்கிறதே முஅத்தா போரிலே நான் பங்கேற்ற பொழுது அது வெட்டப்பட்டது, எதிரிகளால் அது வெட்டப்பட்டது. அப்படி வெட்டப்பட்டு போனது காரணத்தினால் எனக்கு வலது கரம் இல்லாமல் இருக்கிறது, அதனால்தான் நான் இடது கரத்தால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னா அங்கேயே அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சபையிலேயே நிறைய தோழர்கள் இருக்காங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா உட்கார்ந்து அழுகுறாங்க. அப்படியே ஜனாதிபதி, ஒரு ஜனாதிபதி உட்கார்ந்து அழுகுறாங்க, அழுகிட்டே கேட்கிறாங்க, இதுவரைக்கும் நீங்கள் உதவை உங்கள் இடதுகரத்தால் தான் செய்கிறீர்களா? உங்களது உணவை நீங்கள் இடதுகரத்தால் தான் சாப்பிடுகிறீர்களா? உங்களது எல்லா தேவைகளையும் ஒரு கரம் இல்லாமலேயே இந்த கரத்தில் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை வழங்குவானாக என்று துஆ செய்துவிட்டு அன்னைக்கே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அரசவைக்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க, ஒரு பணியாளரை இங்கே அனுப்புங்கள். அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த பணியாளரை அந்த தோழருக்கு இனி வரைக்கும் நீங்க எல்லா விதமான உதவிகளையும் செய்யணும். உதவி செய்ய தண்ணி எடுத்து வைக்கணும், தொலை வரணும்னு சொன்னா அவருக்கு நீங்க உதவி பண்ணணும், அவர் வெளியே போகணும் வரணும், எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா உடனே ஒரு பணியாளரை நியமித்தார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இதுதான் குடியரசாக இருக்கிறது, இதுதான் குடியரசாக இருக்கிறது என்பதும் அன்பிற்கினியவர்களே. ஆனா இன்னைக்கு ஒரு மாநிலத்தில நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட அன்பிற்கினியவர்களே, இந்த தேசத்தினுடைய பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாலும் கூட அதை பற்றி கவலை இல்லாமல் ஊர் சுற்றுகிற, நாடுகளை சுற்றி வருகிற நம்முடைய பிரதமரை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக குடியரசு அந்த குடியரசிலே அமர்த்தப்பட்டு இருக்கிற அந்த ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது போன்ற வரலாறுகள் இருக்கிறதே. அன்பிற்கினியவர்களே, குறைந்தபட்சம் இஸ்லாமியர்களாகிய நாம் அதை உள்வாங்கிக் கொண்டிருக்க வேண்டும், அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அன்பிற்கினியவர்களே.